இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அவருடைய அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? அவர் நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை நீதிமான்களாக்க, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக்க, சமாதானம் உள்ளவர்களாக்க, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைத்திருக்கிறார் என்று நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கும் நம்முடைய பலவீனங்களில் இருந்து நம்மை பலப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படின்னா, அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் தேவ பலனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அப்போ பலன் இல்லாதவர்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒருவதில் பலவீனர்களாய் காணப்படுவோம். ஞானத்தில் பலவீனர்களாய், அல்லது ஐஸ்வர்யத்திலே பலவீனர்களாய், அல்லது பொருளாதாரத்திலே பலவீனர்களாய், இல்லை சரீரத்திலே பலவீனர்களாய், சில பேர் சுவாபத்திலே பலவீனர்களாய், அதாவது பாவம் இல்லாமல் ஏதோ ஒரு வாழவே அவர்களால் முடியாது, அப்படிப்பட்ட பலவீனர்கள். அப்போ அந்த பலவீனங்களில் இருந்து தேவன் நம்மை பலப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் பலமுள்ளவர்களோ ஐஸ்வர்யவான்களோ அவர் அழைப்பதில்லை. அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்திய உள்ளவர்களையும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக அவர் தரித்திரரையும் அவர் அழைத்தார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்தவர்களை அவர் வெட்கப்படுத்தும்படியாக இல்லாதவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இழிவானவர்களையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை நம்ம வேதத்திலே தியானிக்கும் பொழுது எல்லாரும் இந்த அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், சிறியவராய் எண்ணப்பட்டவர்கள், எளியவர்களாக எண்ணப்பட்டவர்கள், தரித்திரர்கள் அல்லது பலவீனர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது ஆயக்காரர்கள் அல்லது அந்த மீன் பிடிக்கிறவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் என்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மீன் பிடிக்கிறவர்கள், படிக்காதவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய நாமத்தினாலே அவர்கள் பிரசங்கிக்கவும் அநேக பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்கள் போகும் பொழுது அவரை பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் படிக்காதவர்கள், இவர்கள் மீன் பிடித்தார்கள், எப்படி பிரசங்கிக்கிறார்கள், இவர்கள் எப்படி அற்புதங்களை செய்கிறார்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார்கள் என்று அங்குள்ள பரிசேயர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பலவீனவர்களாய் இருந்தாலும் அவர்களை பலப்படுத்தவே அவர் அழைத்திருக்கிறார். அருமையாக நான் வாசித்தபடி அந்த ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் கிதியோனை அழைத்திருப்பார். அந்த மீதியானியர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களை ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கிதியோனை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது கிதியோனை சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் மிகவும் சிறிய கோத்திரம். பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்கள்லாம் மிகவும் சிறிய கோத்திரம். அந்த கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் மிகவும் எளிதான குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து நீ என்ன எடுத்திருக்கிறீரே, நான் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு இருக்க பலத்தோடு போ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆமாம், அவர்தான் அவர்களுக்கு பலம். பலவீனர்களை அழைத்து அவர்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சீடர்களை அழைத்து பலப்படுத்தினார். அது கிதியோனுடைய அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம்
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் அந்த மீதியானியர்கள், அந்த அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வரும் பொழுது அவருக்கு விரோதமாக ஒரு படையை அவர் தயார் பண்ணி கொண்டு போகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை பேர்கள் இதற்கு தேவையில்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய கை இதை செய்தது என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பயமும் திகிலும் உள்ளவங்களை எல்லாம் நீங்க போங்க அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 32,000 பேர் அந்த யுத்தத்திற்காக செல்லும் பொழுது 22,000 பேர் பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடிட்டாங்க. அப்போ மீதி உள்ளவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை பேர் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சோதனையை வைக்கிறார். அவர்களை தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போக சொல்லி அவர்களை தண்ணீர் குடிக்க சொல்லும் பொழுது தங்கள் கைகளினால் எடுத்து நக்கி குடித்தவர்களையும் மீதி முழங்கால் படிக்கிட்டு குடித்தவர்களையும் பிரித்து எடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நக்கி குடித்தவர்கள் 300 பேரை கொண்டு நான் இஸ்ரவேலை மீதியானவருடைய கையிலிருந்து ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது நம்முடைய பலமோ நம்முடைய ஞானமோ நம்முடைய ஐஸ்வர்யமோ ஒன்றுமில்லை. இல்லாதவைகளையும் எளியவனையும் கர்த்தர் எடுத்து அழைத்து அவர்களை அவர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அதற்கென்றே அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அற்பமாய் எண்ணப்பட்ட, இப்போ அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அப்ப அந்த அற்பமாய் எண்ணப்பட்டவரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய யாக்கோப்புக்கு பிறந்தவர்களிலே அவருடைய சகோதரராலே அற்பமாய் எண்ணப்பட்ட யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை புரித்தெடுத்து அவருடைய உபத்திரவத்தின் குகையிலே அவரை நடத்தி அந்த எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் அவனை பரிசுத்தவானாய், நீதிமானாய், உத்தமனாய் வாழ வைத்து அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதும் அவருடைய சகோதரரால் அவருடைய தாயினாலும் தகப்பனாலும் அவர் அசட்டை பண்ணப்பட்டு அல்லது அற்பமாய் எண்ணப்பட்டவராய் இருந்த பொழுதிலும் சாமுவேலை கொண்டு தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்து அவனை அழைத்து அவரை அபிஷேகம் பண்ணின தேவன். பிரியமானவர்களே, அவர் உண்மை உள்ள தேவன். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அதே போல இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பலவீனங்களை நீக்கி அவர் பலப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார். பலவீனம் உள்ள, அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்தியம் உள்ளவைகளையும் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களையும் தெரிந்து கொண்டார் என்று நான் பார்க்கிறோம். நம்ம என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லையே, அல்லது ஞானம் இல்லையே, அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் என்னிடத்திலே காணப்படவில்லையே, நான் தேவனால் எப்படி அழைக்கப்பட முடியும் என்று அவருடைய பலன் நமக்கு போதும். பவுலை அழைத்து அவரை பலப்படுத்தினார், பலவீனங்களில் அவளை திடப்படுத்தினார் என்று பார்த்தோம். அதே போல கிதியோனையும் அழைத்து அவனை பராக்கிரமசாலியாக அழைத்து ஒரு தேசத்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கிருபை செய்தார் என்று நான் பார்க்கிறோம். யோசேப்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தாவீதை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வல்லமை உள்ள தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் இருந்து நம்மை பலப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி ஒரு கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் உன்னதமானவர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் எதில் குறைவுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட்டால் எங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி, பலவீனர்களாய் காணப்பட்டாலும் எங்களை பலப்படுத்தி, நாங்கள் பேதைகளாய் காணப்பட்டாலும் எங்களுக்கு ஞானம் தந்து ஆண்டவரை பலப்படுத்தி உமக்கென்று நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கர்த்தர் நீர் வழி நடத்தும். உகந்த பாத்திரமாய் நீர் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.